நமக்கு கற்றுத்தரும் ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் உள்ள உறவை ஐயன் திருவள்ளுவன் கூறுகிறார். உடையார் முன் இல்லார் போல் இயக்கற்றும் கல்லார் முன் கல்லாதவர் என்கிறார். அதாவது ஒரு பைப்ல நம்ம தண்ணி பிடிக்கணும்னா அந்த பைப்புக்கு கீழே தான் அந்த குடத்தையோ பானையோ வைக்கணும். அதுக்கு மேல வச்சா அந்த தண்ணீரை நிரப்ப முடியாது. இதே போலதான் இந்த மாணவ சமுதாயம் ஆசிரியர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆசார கோவையும் கூறுகிறது. நின்றக்கால் நிற்க அடக்கத்தால் என்றும் மிருந்தக்கார் ஏகார் ஏகாலை பெருந்தக்கார் சொல்லில் செவி கொடுத்து கேட்டிடுக மீட்டும் வினாவர்க்க சொல்லில் அந்த கால் நின்று என்று கூறுகிறது. ஆசிரியர் என்பவர் யார் என்ற கேள்விக்கு ஒரு கவிஞர் கூறுகிறார், வாழ்க்கை என்னும் திரைப்படத்தின் தலை சிறந்த இயக்குனர். தங்கத்தை தகரத்தை தங்க சிலையாக மாற்றும் சிற்பி, காட்டு மூங்கிலை கூட பாட்டு பாட வைக்கும் புல்லாங்குழலாக மாற்றக்கூடிய இசையமைப்பாளர் என்று கூறுகிறார். நண்பர் தினேஷ் சொன்னான், சாக்ரட்டிஸ் என்ற ஒரு ஆசிரியர் இல்லை என்றால் பிளாட்டோ என்ற ஒரு அறிஞர் கிடையாது. பிளாட்டோ என்ற ஒரு ஆசிரியர் இல்லை என்றால் அரிஸ்டாட்டில் என்ற ஒரு அறிஞர் கிடையாது. அரிஸ்டாட்டில் என்ற ஒரு ஆசிரியர் இல்லை என்றால் அலெக்சாண்டர் என்ற ஒரு மாவீரன் கிடையாது. இந்த இடத்தில் என்னுடைய கருத்தையும் நான் இங்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இன்று பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை ஆய்வு செய்துவிட்டு ஆல்பர்ட் ஸ்வைட்சர் கூறுகிறார், திருக்குறளை போல ஒரு அறநெறிகளை கூறும் ஒரு இலக்கியம் இந்த உலகத்திலேயே இல்லை என்று கூறுகிறார் என்றால் அந்த திருவள்ளுவருக்கு பின்னாலும் ஒரு ஆசிரியர் இருந்திருப்பார் என்பது என்னுடைய கருத்து. பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு இரத்த சம்பந்தம். ஆனால் ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் உள்ள உறவு ஞான சம்பந்தம். கருவாய் உருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் குகனே என்று பாடுகிறார் அருணகிரிநாதர். அதாவது இறைவனையே தனக்கு ஆசிரியராக கூப்பிடுகிறார். நான் ஆசிரியர்